பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் அந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர்தாமே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆண்டவர்தாமே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த பதிவேட்டில் கூட பிள்ளைகளை குறித்து தான் நான் பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் தாமே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஈசாக்கு முதிர் வயது ஆனதால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனை ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், தன் முதிர் வயதான என் என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். அப்போ அவர் என்ன பண்ண போறாரு? ஸ்தோத்திரம். ஈசாக்கு மரிக்க போகிறாரு. அப்போ ஏசா யாக்கோபு கூப்பிட்டு என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மகன் ஏசாவை கூப்பிடுறாரு. இதை அவங்க அம்மா என்ன பண்றாங்க? காதுல கேட்டுடுறாங்க. காதுல கேட்ட உடனே பெரிய மகனை எப்படி ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோதரா அப்போதான் அந்த அம்மா பாருங்க 6ஆம் வசனத்துல, அப்போது ரெபேக்கா தன் குமாரன் யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தர் முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அது எனக்கு ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். அப்போ சூத்திரம் அது அவங்க அம்மா கேட்டுடுறாங்க பாருங்க. சில நேரத்துல நம்ம தாய் தகப்பன் கூட என்ன பண்றோம்? 2 பிள்ளைங்கன்னா 2 பிள்ளைங்கள நேசிக்கணும். ஆனா தவறா இவங்க சொல்லிக் குடுக்குறாங்க பாருங்க. அது தவறா சொல்லிக் குடுத்ததுனால இந்த சந்ததி தவறா தாங்க வருகிறது. தகப்பன்மார்கள், தாய்மார்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்க, 2 பிள்ளை, இப்போ 2 ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், எல்லாம் சமமா நேசிங்க. சமமா நேசிங்க. அதுதான் நமக்கு கர்த்தர் குடுக்குற ஒரு சுதந்திரம். அது நல்ல வழியில நடத்துங்க. அப்போ ஸ்தோத்திரம். அவங்க தவறான வழிய சொல்லிக் குடுத்ததுனால பாருங்க, அவங்க அம்மா போயிட்டு, "நீ என்ன பண்ண? வீட்ல இருக்கிற ஆட்ட போயி அடிச்சு கொண்டு வந்து அப்பாவுக்கு நான் சமைச்சு குடுக்குறேன், கொண்டு போய் குடு." உடனே அவரு பயப்படுறாரு. அந்த பிள்ளை என்ன பண்ணுது? யாக்கோபு பயப்படுறாரு. பயந்து, "அம்மா, அண்ணாவுக்கு என்ன பண்ணும்? ரோமம் இருக்கும், முடி இருக்கும். என்ன தடவி பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரு? அப்புறம் சபிச்சுட்டாருன்னா என்ன பண்றது?" பயப்படுறான் பிள்ளை. ஆனா தாய் தவறா சொல்லிக் குடுக்குறாங்க பாருங்க. "அதுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ பயப்படாத. அந்த சாபம் என் மேல வரட்டுன்னு கூட சொல்றாங்கங்க." பின்பு பாருங்க ஸ்தோத்திரம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸ்தோத்திர மகனாகிய இயேசுவ தன் நல்ல வஸ்துகள அப்போ நானு அந்த ஆட்டுல இருக்கிற ரோமத்த என்ன பண்றேன்? உன் கையில கட்டி அனுப்புறேன். ஸ்தோத்திரம் அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு? தடவி பார்த்தா அது. அப்போ அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. யாரு? அவங்க அப்பா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாரு தெரியுமா? ஈசாக்கு கண்டுபிடிச்சிட்டு, குரல் மட்டும் எப்படி இருக்குது? ஏசா குரல் மாரி இருக்குது. ஆனா தடவி பார்த்தா ஸ்தோத்திரம் யாக்கோ குரல் யாக்கோபு குரலா இருக்கிறது. தடவி பார்த்தா ஏசா குரல் மாரி இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? செஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர கிட்ட வர சொல்லி என்ன பண்றாரு? யாக்கோப கிட்ட வர சொல்லி அந்த 27, 28ல அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்போது அவனுடைய வஸ்திரங்கள் வாசனையும் மோந்து, இதோ என் குமாரனாகிய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து வயல்வெளியில் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொழுத்த மிகுந்த தானியத்தில் திராட்சை ரசத்தை தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்க கடவார்கள். உன் சகோதரன் எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களை சபிக்கப்படுவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டாருங்க. ஆமேன். ஆண்டவர்தாமே. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சுட்டு வெளியே வராரு. ஏசா வந்து பார்த்துட்டாரு. கோபம் வந்துருச்சு. அப்படியே ரொம்ப என்ன பண்றாரு? அப்படியே அவங்க அம்மா பயப்படுறாங்க. தப்பு பண்ணது யாரு? அம்மா தான், பிள்ளை இல்ல. அதுதாமே இன்னைக்கு சோதர அந்த அம்மா ஏன் அம்மா மேல சாபம் தான் யாருக்கும்? புள்ள மேல தாங்க போகும். இன்னைக்கு தலைமுறை தலைமுறையா அவங்க பண்ண தவறுகள் தான். இன்னைக்கு சோதர தயவுசெய்து நீங்க இப்படி இருந்தா என்ன பண்ணுங்க? திருத்திக் கொள்ளுங்க. 2 பிள்ளையும் ஒண்ணா நேசிங்க. சோதர அதுக்கப்புறம் சின்ன ஆசீர்வாதத்த பெரிய மகனுக்கு என்ன பண்றாரு? வைக்கிறாருங்க. 34ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனகசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருங்க. பாருங்க ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஆசீர்வாதத்த அவர் என்ன பண்றாரு? வைக்கிறாரு. மித்த ஆசீர்வாதம் ஃபுல்லா யார் வாங்கிட்டது? யாக்கோபு வாங்கிட்டாரு. யாக்கோபு வாங்கினதுனால பின்னாடி எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? அதை பின்னாடி இதில் பார்க்கலாம். ம் ஆபிரகாம், ஈசாக்க பார்த்தோம். இப்போ வந்து யாரை பார்த்தோம்னா, யாக்கோபு என்ன பண்ணுறாரு? ஏசா யாக்கோபு என்ன பண்ணுறாங்க?
பிறக்குறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த யாக்கோபு, யாருக்கு ஈசாக்குக்கு பிறக்குறாங்க. அந்த பிள்ளைங்க 2 என்ன பண்ணுது? சண்டை போடுதுங்க. ஆண்டவரே அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்த இதில நம்ம கவனிக்கலாம். அவங்கள இன்னைக்கு நீங்க அதுமாரி இல்லாதபடி உங்க பிள்ளைகள நல்ல வழியில நடத்துங்க. நல்ல வழியில் நடத்துங்க. அப்போ கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாங்களா? அதிகமான நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள் மனம் திரும்புற 2 பிள்ளைகள நேசிக்கிற நல்ல வழியில நடத்தட்டாப்பா. ஆண்டவரே தந்திரமா ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கி தர ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசப்பா அப்படி ஆண்டவரே பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு சொத்துல ஏமாத்துறாங்கப்பா. ஆண்டவர் நிறைய காரியங்களில வாழ்க்கையில ஏமாந்து போறாங்க. அந்த நிலைமை எல்லாம் மாறட்டும். அந்த சாபங்கள் எல்லாம் முறிந்து ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.